ஹரே கிருஷ்ணா. இந்த பிரபஞ்சத்தில் பிரகாசத்தை கொடுப்பதற்காக சூரியன், சந்திரன் அப்படின்னு சொல்லி 2 கிரகங்கள் இருக்குது. அதில் சூரியன் ஸ்வயமாக பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது. சந்திரன் அந்த சூரியன்கிட்ட இருந்து பிரகாசத்தை கிரகித்து அது கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களும் அதான் சொல்லுது, விஞ்ஞானமும் அதான் சொல்லுது. ஆனாலும் சூரியனுடைய அந்த பிரகாசத்தை விட சந்திரனுடைய பிரகாசம் எல்லாருக்குமே பிடித்ததாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், சூரியனுடைய பிரகாசம் நமக்கு அதில் நமக்கு ஒரு நல்ல விஷயம் சக்தி இருந்தால் கூட அது நம்மளை கொஞ்சம் என்ன பண்ணுது, டயர்டாக்கிடுது. ஆனாலும் அதே அந்த பிரகாசத்தை கிரகித்து சந்திரன் கொடுக்கும்போது அந்த சந்திரனுடைய அந்த பிரகாசம், அந்த கிரணமானது என்ன பண்ணுது, நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. அப்புறமா அது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. பகவத்கீதையில் கூட கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, காய்கறிகளுக்கெல்லாம் அந்த ரசத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது சந்திரனுடைய ஒரு கிரணம் அப்படின்னு சொல்கிறார். அஃப்கோர்ஸ் சூரியனுடைய பிரகாசம் இல்லாமல் எந்த ஒரு தாவரமும் வளராது, அது ஓகே. ஆனாலும் அந்த தாவரத்தில் ஒரு சுவையை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது சந்திரனுடைய ஒரு கிரணம். என்னதான் ஒரு தாவரம், ஒரு வெஜிடபிள் அது நமக்கு சத்தானதாக இருந்தால் கூட சுவையானதாக இல்லை அப்படின்னா நமக்கு அது பிடிக்காது. அப்போது அந்த சுவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கொடுக்கக்கூடியது சந்திரனுடைய ஒரு கிரணம். ஸோ ஆன்மீக வாழ்க்கையில் கூட இது மாதிரி தான். பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் சூரியனை போன்று ஸ்வயம் பிரகாசமானவர். அவருடைய கருணை, அவருடைய சக்தி எல்லாமே ஸ்வயம் அவர்கிட்ட இருக்கிறது. அதுக்கு வேறு யாருமே ஒரு காரணமானவங்க அப்படிங்கிறது கிடையாது. ஆனாலும் இந்த ஸ்வயம் பிரகாசமாக ஸ்வயம் பகவானாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர்கிட்ட இருந்து வந்தவங்க தான் ராதாராணி. ஸோ அந்த சக்தியினுடைய ஒரு அங்கமாக, ஒரு பாகமாக இருக்கக்கூடிய ராதாராணி அதே பிரகாசத்திலிருந்து வந்தவங்க தான். ஆனால் அந்த ராதாராணியினுடைய ஒரு கருணை இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கிருஷ்ணருடைய கருணையை அடைய முடியாது. ஸோ வினா ராதா பிரசாதேன மற்பிரசாதே நாலபியதே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். ராதாராணியினுடைய ஒரு கருணை இல்லாமல் என்னுடைய கருணை அப்படிங்கிறது ஒருத்தருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே சொல்கிறார். ஸோ அப்படி அந்த ராதாராணியினுடைய ஒரு கருணை அப்படிங்கிறது இந்த சந்திரனுடைய ஒரு கிரணம் போல் அது நமக்கு என்ன பண்ணுது, இந்த பக்தியில் ஒரு சுவையை, ஒரு பிரேமையை அது கொடுக்குது. ஸோ நாம் கிருஷ்ணருக்கு நம்ம பக்தி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன தான் கிருஷ்ணருக்கு நாம் பக்தி பண்ணுறோன்னு சொன்னால் கூட அந்த பக்தியில் நம்ம முன்னேறதுக்கும் அதில் நமக்கு ஒரு சுவை, ஒரு பிரேமை அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ராதாராணியினுடைய ஒரு கருணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ அதனால் இந்த ராதாராணியினுடைய கருணையை ஒவ்வொரு பக்தனுமே பிரார்த்திக்கணும், தினமுமே பிரார்த்திக்கணும். அது நம்ம எப்படி பிரார்த்திக்கிறது அப்படிங்கிறத சிவபெருமானே சொல்லி காமிக்கிறார். ஸ்ரீ ராதா கிருப கடாட்ச ஸ்தவம் அப்படிங்கிற ஒரு ஸ்தவம் சிவபெருமானாலேயே பார்வதிக்கு சொல்லப்பட்டது. ரொம்ப அற்புதமான பாடல்களை கொண்ட அந்த ஸ்தவம் எல்லா பக்தர்கள்னாலையுமே விரும்பி பாடப்படக்கூடியது. அதில் ஒரு ஸ்லோகத்தில் சிவபெருமானே சொல்கிறாரு, அனந்த கோடி விஷ்ணுலோக நம்ரபத்மஜாசிதே ஹிமாத்ரிஜா புலோமஜா கிரிஞ்சஜா வரப்பிரதே அபார சித்திருத்திதிக்த சத்பதாங்குலீனகே கதா கரிஷீகமாம் கிருபா கடாட்ச பாஜனம். சிவபெருமான் ராதாராணியினுடைய அந்த ஒரு கடைக்கண் பார்வை, அந்த ஒரு துளி கருணை என் மேலே பட்டால் என்னுடைய ஜென்ம சாபல்யம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் பிரார்த்தனை பண்ணுறாரு. ராதாராணியினுடைய அந்த கடைக்கண் கருணை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ சிவபெருமானே ராதாராணிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அப்போ ராதாராணியினுடைய அந்த ஒரு நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ராதா கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை ஒரு லௌகிகமான ஒரு தளத்தில் நம்ம பார்க்குறோம்.
அந்த மாதிரி இல்லை. ராதா கிருஷ்ணர் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்வயம் பகவானாக இருக்கிறவங்க. கிருஷ்ணர் ஸ்வயம் பகவானாக இருக்கிறாரு. அந்த ஸ்வயம் பகவானுடைய ஒரு சக்தி தான் ராதாராணி. அப்படி இருக்கிறப்போ அவங்கள நாம் வந்து இந்த ஒரு சாதாரணமான பௌதிக தளத்தில் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக ராதாகிருஷ்ணருடைய லீலைகளை நாம் இந்த பௌதிக கண்ணோட்டத்தோடு பார்க்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த ஸ்லோகத்தில் சிவபெருமானை வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பகவான் விஷ்ணு அனந்தமான லோகங்களை வந்து சிருஷ்டி பண்ணுறார், பிரபஞ்சங்கள். அந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளேயும் பிரம்மா இருக்கிறார். ஒரு பிரபஞ்சத்துக்குள்ளேயும் ஒரு பிரம்மா. அந்த எல்லா பிரம்மாவும் வந்து இந்த ராதாராணியினுடைய கருணைக்காக வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்களாம், காத்திருக்காங்களாம். ராதாராணியோட ஒரு கருணை கிடைத்தாதான் இவங்க அந்த பதவியில் இருந்து விடுபட்டு ஆன்மீக உலகமான கோலோக விருந்தாவனத்தை அடைய முடியும். ஸோ பிரம்மாவாக இருந்தால் கூட ராதாராணியோட ஒரு கருணை இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க கோலோக விருந்தாவனத்தை அடைகிறதுங்கிறது கஷ்டம். ஸோ அப்போ பிரம்மா மட்டும் வந்து ராதாராணி கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணலை. ஹிமாத்ரிஜா, அதாவது வந்துட்டு பார்வதி, அப்புறமா வந்து இந்திரனுடைய மனைவி சசிதேவி, ஏன் சரஸ்வதி, இப்படி எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீமதி ராதாராணியினுடைய கருணைக்காக வந்து பிரார்த்திக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஸ்ரீமதி ராதாராணி இருக்கிறாங்க. அபார சித்திருத்தி திக்த சத்பதாங்குழி நகை. ராதாராணியினுடைய ஒரு நகம், அவங்களுடைய கால் விரலில் இருக்கக்கூடிய ஒரு நகம், அந்த ஒரு நகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரகாசத்துக்கு அந்த பிரகாசம் இருக்குது. அந்த நகத்தில் ஒரு பிரகாசம் வெளிப்படுது. அந்த வெளிப்படக்கூடிய பிரகாசத்தில் ஒரு துளி, அதுதான் வந்து இந்த பௌதிக உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான பிரமிக்கக்கூடிய அனைத்து சக்திகள், சித்தி சக்தி, இது எல்லாமே வந்து அது ஜஸ்ட்டு வந்து அவங்களுடைய நகத்திலிருந்து வரக்கூடிய அந்த பிரகாசத்தில் ஒரு துளி அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா ராதாராணி எந்த ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் ராதாகிருஷ்ணருக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த லீலைகளை நாம் வந்து ஒரு பௌதிக கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. அந்த லீலைகள் எல்லாமே வந்து உன்னதமானது, அற்புதமானது. ராதாராணி நாம் எப்படி வந்து கிருஷ்ணருக்கு பூர்ணமாக ஒரு சரணாகதியை வந்து பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து காமிக்கிறதுக்காக இந்த பௌதிக உலகத்தில் ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணுடைய ஒரு ரூபத்தை எடுத்து அந்த பெண்ணுடைய ஒரு தேகத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த உன்னதமான அந்த பிரேமையை கிருஷ்ணருக்கு மேலே எப்படி நாம் வந்து வெளிப்படுத்துறதுங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதுதான் அங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதை நம்ம சாதாரணமான ஒரு பெண் எப்படி ஒரு ஆண் மேலே வந்து ஒரு பிரேமையை வெளிப்படுத்துவாங்களோ அதோடு நம்ம இதை வந்து ஒப்பிட்டு பார்க்குறது எந்த விதத்துலேயுமே வந்து சரி கிடையாது. ஏன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி ராதாராணி அப்படிங்கிறவங்க சாதாரணமான ஒரு நிலைமையில் இருக்கிறவங்க இல்லை. எல்லா தேவியர்களுமே வந்துட்டு பிரார்த்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ராதாராணி இந்த பௌதிக உலகத்தில் நாம் எப்படி வந்து கிருஷ்ணருக்கு மேலே ஒரு அன்கண்டிஷ்னல், அதாவது வந்து எனக்கு இந்த மாதிரி இருந்தால் நான் பக்தி பண்ணுவேன், எனக்கு இது கிடைச்சா நான் பக்தி பண்ணுவேன் அப்படின்னு எந்த ஒரு நியமனம், ஒரு ஒரு கண்டிஷன், இப்படி தான் இருந்தால் தான் பண்ணுவேன்னு வந்து ஒரு கண்டிஷன் இல்லாமல் வந்து எப்படி பக்தி பண்ணுறதுங்கிறத நமக்கு அவங்க தங்களுடைய இந்த லீலைகள் மூலமாக வந்து எடுத்து காட்டுறாங்க. ஸோ அதை தான் நாம் வந்து இங்கே எசன்ஸாக வந்து புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணருடைய ஒரு ஆனந்தத்திற்காக நாம் எந்த லிமிட்டுக்கும் போகிறதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணுங்கிறத வந்து ராதாராணி நமக்கு வந்து எடுத்து காட்டுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த ராதாராணி இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூலோகத்தில், பிருந்தாவனத்தில் வந்து அவங்க கிருஷ்ணரோட சேர்ந்து பல அற்புதமான லீலைகளை வந்து பண்ணாங்க. இந்த லீலைகளை தெரிஞ்சுக்கிறது மூலமாக நாம் எப்படி கிருஷ்ணருக்கு மேலே அதே போன்ற ஒரு பிரேமையை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத நாம் கற்றுக்க முயற்சி பண்ணணுமே தவிர அதை ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு லீலைகள் மூலமாக நம்மளை போன்ற இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்களை ஆன்மீக உலகத்துக்கு ஈர்க்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே இந்த லீலைகளெல்லாம் வந்து செஞ்சு காமிக்கிறாங்க. ஸோ பல லீலைகள் ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு இடையில் நடந்திருக்கு, அற்புதமான லீலைகள். அதில் ஒரு லீலை என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கலாம்.
கிருஷ்ணர் நந்தகிராமில் இருக்கிறாரு. ராதாராணி அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகியிருந்து அபிமன்யு அப்படிங்கிறவரோட வந்து திருமணமாகி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து யாவட் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே தான் வந்து இந்த அபிமன்யு அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. ஸோ கணவருடைய ஒரு வீட்டில் இருக்கிறது தானே மனைவிக்கு கரெக்டு. அவங்க அங்கே போயிடுறாங்க. கிருஷ்ணருக்கு ராதாராணியை தினமும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் அவரால் வந்து தாங்க முடியாது. ஸோ வேறு ஊருக்கு போயிட்டதுனால கிருஷ்ணருக்கு ராதாராணியை அடிக்கடி பார்க்குறதுல நிறையா வந்து சிரமம் ஏற்படுது. அதனால் சில சமயங்களில் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாரு, இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணுறாரு, அவங்க இருக்கக்கூடிய அந்த அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் போய் உட்காந்துப்பாரான். அந்த மரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுவாரான், அப்படியே வந்து சில சமயத்தில் ஒரு குயில் மாதிரி வந்து சவுண்டு கொடுப்பாரான். பொதுவாக வந்து இந்த குயில்கள் இரவு நேரத்தில் வந்து சவுண்டு கொடுக்காது. இந்த விஷயம் ராதாராணியினுடைய மாமியாருக்கு நல்லாவே தெரியும். அவங்க பேர் வந்து ஜட்டிலா அப்படின்னு பேர். அவங்க இந்த சத்தத்தை கேட்ட உடனே, என்ன சம்மந்தமில்லாத நேரத்தில் வந்து குயில் கூவுதே, இது வந்து ஒரு கரெக்டான ஒரு சிம்டம் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களாம், உடனே அவங்க வந்து எந்திரிச்சு ராதாராணியோடைய ரூமுக்கு முன்னாடி வந்துடுவாங்களாம். அங்கே வந்து நின்றுட்டு அங்கே வந்து செக்யூரிட்டி கார்டு பண்ணுவாங்க. ஏதாவது வந்து ஒரு தப்பு அசம்பாவிதம் நடந்துடாமல் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே வந்து இருக்கக்கூடிய சமயத்தில் திரும்பவும் வந்து சத்தம் கேட்கும். உடனே அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, இந்த சத்தம் எந்த மரத்துலேருந்து வருது அப்படின்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணி அந்த மரத்துக்கிட்டே போயிடுவாங்க. கிருஷ்ணர் அந்த மரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தான் அங்கே இருந்துட்டு குயில் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது அந்த ஜட்டிலாங்கிறவங்க அந்த மரத்துக்கு கீழே நின்று என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, இந்த ஒரு திருட்டுக்கு என்னது குயில் வந்து இருக்குது. இந்த திருட்டு குயில் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான குயில். இது எந்த சமயத்தில் வந்து வரணும், எந்த சமயத்தில் வரக்கூடாதுன்னே தெரியல இதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கு கீழே நின்று ஜட்டிலா வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். நான் இருக்கிற வரைக்கும் இந்த குயில் என்ன வந்து கூவினாலும் அதோடைய வேலை நடக்காது அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. கிருஷ்ணர் பயத்தில் அப்படியே மேலே வந்து நின்றுக்கிட்டு இருப்பார். ஆச்சோ இந்த அம்மா நம்மளை கண்டுபிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி. மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஏன்னா கிருஷ்ணர் இருட்டு தானே. ஸோ கருப்பாக இருப்பார், இருட்டுக்குள்ளே அந்த அளவுக்கு பார்க்குறதுங்கிறது கஷ்டம். ஸோ அந்த அம்மா மரத்தில் தேடி தேடி பார்ப்பாங்க, கிருஷ்ணர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. ஆனாலும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அங்கேருந்து போக மாட்டாங்க, அப்படியே அந்த மரத்துக்கீழே உட்காந்துருவாங்க. ஸோ விடிய அந்த மரத்துக்கீழே உட்காந்துருப்பாங்க. கிருஷ்ணரும் எங்கேயும் போக முடியாது. இப்படி கிருஷ்ணர் அதுக்கப்புறமா அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு போயிடுவார். அதுக்கப்புறமா இன்னொரு நாள் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், அவங்களோட அரண்மனைக்கு பின்புறமாக வந்துட்டு என்ன பண்ணுவார், அது கொஞ்சம் முள் செடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். இலந்த பழ மரம் நம்ம சொல்லுவோம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் முள்லாம் நிறையா இருக்கும். அந்த மரத்தில் வந்து என்ன பண்ணுவாராம், அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் எப்படியாவது வந்துட்டு ராதாராணியை பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாராம், அந்த மரத்தில் ஏறி நின்றுட்டு திரும்பவும் குயில் மாதிரி வந்து கத்துவாராம். ஸோ திரும்பவும் ஜட்டிலா வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்துடுவாங்க. அது அவ்வளோ தூரம் வந்து கஷ்டமான ஒரு இடமா இருந்தால் கூட அங்கேயும் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மா வந்து உட்காந்துப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து ஒரு பக்கம் ஜட்டிலா வந்து ராதாராணியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் கிருஷ்ணர் எப்படினாலும் வந்து ராதாராணிக்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ இது இப்படியே வந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் வந்து ராதாராணிக்கும் கிருஷ்ணரை பார்க்கணுன்னு ஒரு விருப்பம். அதனால் ராதாராணி வந்து தன்னுடைய மாமியார்கிட்ட இந்த மாதிரி பூஜைக்கு தேவையான பூக்கள்லாம் வந்து பறிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஏர்லி மார்னிங் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கிளம்பி ஒரு தோட்டத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே போய் அவங்க வந்து மலர்கள் வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் கிருஷ்ணர் அங்கே வந்துடுறார். இவங்க மாமியார் வந்து முதல்ல வந்து என்ன பண்ணாங்க, ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, சரி போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு டவுட்டு, ஒருவேளை கிருஷ்ணன் வந்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பொண்ணு குட்டிமா அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, நீ பின்னாடியே வந்து என்ன பண்ண, தெரியாமல் போய் ஃபாலோ பண்ணு, அப்போனா தான் ஒருவேளை கிருஷ்ணன் வர்றானா பேசுகிறானா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பின்னாடியே குட்டியில் அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஸோ ராதாராணி என்ன பண்ணுவாங்க, அவங்க இவங்களுடைய புத்தியெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சிருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க,
தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டெல்லாம் வந்து சொல்லி வச்சுருவாங்க. இந்த மாதிரி வந்து குட்டிலா வந்தாலும் வருவா, நீங்கள் எல்லாம் முன்னாடியே வந்து பார்த்து சிக்னல் கொடுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நின்று இதை வந்து அவங்க வந்து வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ராதாராணி கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் போயிட்டுருக்குறாங்க. ஸோ கிருஷ்ணரும் ராதாராணியை பார்க்கணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து அந்த ஒரு தோட்டத்தில் ஒரு கொஞ்சம் மலர்கள்னால அந்த பூ கொடிகள்னால் வந்து சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி, அங்கே வந்து ராதாகிருஷ்ணர் 2 பேருமே சந்தித்து பேசிக்கிறாங்க. இப்போது இந்த குட்டிலா வந்து என்ன பண்ணுறாங்க, பின்னாடியே தேடி வர்றாங்க. இங்கே வந்து எப்படியாவது கிருஷ்ணன் வருவான், பார்த்துடணும், கையோடு பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வர்றாங்க. இது தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, முன்னாடியே வந்து ராதாராணிக்கு சிம்டம் வந்து, அதாவது சில சவுண்டு வந்து எழுப்பி என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு வந்து செய்கையில் காமிச்சிடுறாங்க. அப்போது அந்த சவுண்டெல்லாம் கேட்டு அப்போ குட்டிலா வர்றாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ராதாராணி இமீடியட்டாக வந்து அந்த குஞ்சத்துலேருந்து வெளியில் வந்து அப்படியே வந்து மலர்கள் பறிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி கிளம்பி வர்றாங்க. அதுக்குள்ளே குட்டிலா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே அங்கே ஆல்ரெடி வந்து கிருஷ்ணர் அங்கே இருக்கிறதுனால ஒரு நல்ல நறுமணம் வந்து வருது. பொதுவாகவே கிருஷ்ணர் அவருடைய தேகத்தில் அகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த வாசனை திரவியம் வந்து போட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் சந்தனம், அந்த சந்தனத்தில் வந்து பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து போட்டு என்ன பண்ணியிருப்பார், அவருடைய தேகத்தில் அங்கங்கே அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருப்பார். அதனால் கிருஷ்ணர் எங்கே இருந்தாலும் அந்த இடம் வந்து நல்லா அந்த அகுரு, அப்புறம் அந்த சந்தனம், அந்த பச்சை கற்பூரம் இதோடைய அந்த வாசம் அப்படிங்கிறது இருக்குமா. கிருஷ்ணர் ஒரு இடத்துக்கு வந்துட்டு போனார் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் 15 நிமிஷம் அந்த இடத்துல வந்து அந்த நறுமணம் வந்து இருக்குமா. ஸோ இப்போ குட்டிலா அந்த இடத்துக்கு வந்த உடனே அவங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல் வந்த உடனே அவங்களுக்கு புரிஞ்சுது, அப்போ கண்டிப்பாக கிருஷ்ணன் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ராதாராணிகிட்ட வந்து கேட்குறாங்க. ஆனால் எப்படி கேட்டாங்கன்னு சொன்னால், ஓ ராதா, இங்கே ஷாமா இருக்கிறான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ராதாராணி வந்து எதுவுமே தெரியாத மாதிரி, ஷாமாவா, ஷாமா அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதத்தில் இருட்டு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போது ராதாராணி ஏர்லி மார்னிங் தானே கிளம்பி வந்தாங்க. ஸோ அதனால் ராதாராணி சொன்னாங்க, ஷாமா இல்லையே, ஆல்ரெடி பாரு சூரியன் உதயமாகிக்கிட்டு இருக்கு, எப்படி ஷாமா இருக்க முடியும், ஷாமா இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லி ராதாராணி சொல்கிறாங்க. உடனே அது வந்து குட்டிலாக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துச்சு. என்ன இந்த மாதிரியா வந்து பேசுகிற, நான் இருட்டை சொல்லலை, ஹரியை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி குட்டிலா வந்து சொல்கிறான். ஹரியா, ஹரி இங்கே இல்லையே, எப்படி சொல்கிற, இல்லை எனக்கு வந்து அந்த ஸ்மெல் தெரியுது அப்படின்னு சொல்லி. அப்போ ஹரி அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதத்தில் சிங்கம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போது ராதாராணி வந்து சொன்னாங்களாம், ஆஹா சிங்கம் இருக்கிறது உனக்கு வந்து தெரியுதா, அந்த ஸ்மெல் உனக்கு அடிக்குதா, அச்சோ அப்போ சிங்கம் வந்து நம்மளை வந்து ஏதாவது அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ராதாராணி அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் அந்த குஞ்சத்துலேருந்து அபிமன்யுவாக வெளியில் வர்றார். கிருஷ்ணர் தன்னை வந்து அபிமன்யுவாக மாற்றிட்டு அங்கேருந்து வெளியில் வந்து குட்டிலாவை பார்த்து கேட்குறாரு, நீ என்னம்மா இங்கே வந்திருக்கிற, தன்னுடைய குட்டிலா வந்து தங்கச்சி தானே அபிமன்யுக்கு, நீ என்ன இங்கே வந்திருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணா நீ இங்கே தான் இருக்கிறியா, நல்ல வேலை, நான் ஏதோ வந்து அந்த கிருஷ்ணன் தான் இங்கே இருக்கிறானோன்னு நினச்சி நான் பயந்துட்டேன் அப்படின்னா. ஓ அவன் எப்படி வருவான் நான் இருக்கும்போது. அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஆல்ரெடி வந்து மதுராவில் நான் போய் கம்சன்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி இந்த கிருஷ்ணன் என் வீட்டில் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான், அவனை நீங்கள் வந்து தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி. கம்சன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், ஆளை அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதனால் இன்றைக்கி எப்படினாலும் வந்து கம்சனோட ஆளுங்க வந்து கிருஷ்ணரை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அபிமன்யுவாக இருக்கபடி கிருஷ்ணர் சொல்கிறார். ஓ அப்படியா, நல்ல வேலை பண்ணனா. இப்போது நான் இன்னொரு கூட கேள்விப்பட்டேன், என்னென்னா இந்த கிருஷ்ணன் என்ன மாதிரியே வந்து ஒரு ரூபத்தில் அவன் வரணும்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கான் போல், அதை நான் கேள்விப்பட்டேன். அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்.
இப்போ நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறமா சப்போஸ் அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுவான், என்னுடைய ரூபத்தில் அபிமன்யுன்னு வருவான். நீங்கள் யாரும் என்ன பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ளே விட்டுறக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து வீட்டு கதவை போட்டுட்டு மேலே நீங்கள் வந்து பால்கனியில் நின்றுக்கோங்க. என்ன பண்ணுங்கள், நம்ம கோசாலையில் இருக்கக்கூடிய நல்லா ஈரமாக இருக்கக்கூடிய மாட்டு சாணி அதெல்லாம் நல்லா கூடையாக எடுத்து வச்சுக்கோங்க. அவன் வீட்டுக்கு வருவான், வந்த உடனே கதவை பூட்டியிருக்கிறத பார்த்துட்டு கூப்பிடுவான் அவங்கள. நீங்கள் மேலே வந்து என்ன பண்ணுங்கள், யார் நீன்னு அப்படி கேளுங்க. அப்போ அவன் சொல்லுவான் அபிமன்யுன்னு. நீங்கள் நம்பாமல் என்ன பண்ணுங்கள், அந்த மொத்த மாட்டு சாணியை அவன் மேலே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி இங்கே அபிமன்யுவாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர் இது ஒரு பிளானை வந்து குட்டிலாக்கிட்ட வந்து சொல்லுவார். இதை நீ வந்து அம்மாக்கிட்ட போய் சொல்லி இதுக்கேற்ற மாதிரி நீ வந்து ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பார். குட்டிலா அதை கேட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இவனுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். ராஸ்கல் அவன் எப்படி வந்துட்டு நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி குட்டிலா வந்து கிருஷ்ணரை வந்து திட்டுறாங்க. சரி, இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்க நேரமில் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அபிமன்யுவாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, குட்டிலாவையும் ராதாராணியும் வந்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ஸோ இவங்க போனதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் சொன்ன மாதிரியே நிஜமான அபிமன்யு அங்கே வரான். ஸோ நிஜமான அபிமன்யு அங்கே வந்து பார்க்குறான், வீடு பூட்டியிருக்கு. வீடு பூட்டி இருக்கிறத பார்த்தோன்னே, என்ன வீடு பூட்டியிருக்கு, வழக்கமாக இந்த டைமில் வந்து வீடு பூட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, ஏன் பூட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் தங்கச்சியும் கூப்பிட்றான். அப்புறமா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மேலே நின்று கேட்குறாங்க, யார் நீ அப்படின்னு. அபிமன்யுக்கு ஆச்சரியமாக இருக்குது. யார் நீயா, நான் தாம்மா உங்கள் பையன் நான் வந்திருக்கேன், நீங்கள் நீ என்னையும் யாருன்னு கேட்பியா, ஓ நீ என் பையனா, எனக்கு எல்லா விஷயமும் நல்லா தெரியும், நீ அந்த ராஸ்கல் கிருஷ்ணன் தானே, என் பையனுடைய ரூபத்தில் வந்து எங்களை ஏமாத்தலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்க எடுத்து வச்சுருந்த அந்த மொத்தமாக அந்த ஒரு கூட ஈரமான மாட்டு சாணி எடுத்து வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணாங்க, அப்படியே அபிமன்யு மேலே வந்து கொட்டிட்டாங்க. அப்படியே அபிமன்யு ஃபுல்லாக அந்த மாட்டு சாணியிலே வந்து குளித்து அதனாலேயும் மூடிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு மாட்டு சாணியை போட்டு அவனை மூடிட்டாங்க. அபிமன்யு பார்த்தான், இன்றைக்கி நான் யார் முகத்தில் குளித்தேனே தெரியலையே, இன்றைக்கி வந்துட்டு மாட்டு சாணியிலேயே குளிக்க வேண்டியதாக போச்சு, ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அபிமன்யுக்கே வந்து புரியலை. என் என்னுடைய அம்மாவும் தங்கச்சி இன்றைக்கி இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, ஒரு வேளை வந்து ஏதாவது பேய் பிடிச்சிருச்சு அவங்கள, இம்மிடியட்டாக நான் என்ன பண்ணணும், இங்கேருந்து போய் யாராவது பேய் ஓட்டுறவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து இவங்கள வந்து ஏதாவது சரி பண்ணாதான் உண்டு அப்படின்னு சொல்லி அபிமன்யு என்ன பண்ணான், அங்கேருந்து அவன் வேகமாக ஓடி போயிட்டான். ஸோ இந்த மாதிரி வந்து பிருந்தாவனத்தில் அற்புதமான லீலைகள் வந்து பல லீலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ராதாகிருஷ்ணர் அவங்க நம்மள மாதிரியான இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்களை எல்லாம் இந்த பௌதிக சம்சாரத்தில் இருந்து விடுவிப்பதற்காக இப்படி அற்புதமான லீலைகளை நிகழ்த்தி நம்மளெல்லாம் ஈர்க்கிறதுக்காக அந்த லீலைகளை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது போன்ற அந்த லீலைகளை வந்து கேட்குறதுனால நம்மளுடைய இந்த பௌதிகமான மனசு என்னாகுது, அது வந்து தூய்மை அடையுது. நமக்கு ராதாகிருஷ்ணருக்கு மேலே அந்த பக்தியானது அதிகமாகுது. அவங்களுக்கு மேலே பக்தி நமக்கு அதிகம் ஆகணும் அப்படின்னு சொல்லி ராதாராணியினுடைய தாமரை திருவடிகளை நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா.